அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்யக் கோரி மனு தாக்கல். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேலதிக உறுதிப்படுத்தலுக்காக ஜூன் 26 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு உத்தரவிடுமாறு கோரி சமூக செயற்பாட்டாளரான ஒசல கேரத் என்பவரால் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நீதியரசர்கள் மாயாதுன்னே கொரையா மற்றும் மகேன் கொபல்லவ ஆகியோரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு குறித்த மனு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முறையான விடுமுறை எடுக்காமல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்று அவரின் எம்பி பதவி பலிதாக்கப்பட வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இதன்போது சாட்சியங்களை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மனு எதிர்வரும் ஜூன் 26 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னர் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த வாரத்தினுள் கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின்படி இந்த அறிவிப்பு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தகமானிக்கு அமைய உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்வரும் ஜூன் 2 முன்னர் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். எனினும் தேர்தலில் முன்னிலை வகிக்கும் பல உள்ளூராட்சி மன்றங்களின் கட்சிகளுக்கு தனித்தனி ஆட்சி அமைக்க முடியாத நிலை காணப்படுவதால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கொழும்பு மாநகர சபை அதிக கவனத்தை பெற்றுள்ளது. சாத்தியமான அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற எதிர்க்கட்சிகள் தீர்மானம். தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அரசாங்கத்துக்கு எதிராகவே மக்கள் வாக்களித்துள்ளமை தொடர்பில் நேற்றைய சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அதன்படி சாத்தியமான அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதே நிலைப்பாட்டிலேயே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய சந்திப்பில் சுட்டிக்காட்டியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகனங்கள் இன்று ஏலத்தில். ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகனங்கள் ஏலத்தின் 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் இன்று ஏலமிடப்பட உள்ளன. விற்பனை செய்யப்படவிருக்கும் அனைத்து வாகனங்களும் கடந்த 10 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கமைவான விலை மனு கோரல் நேற்றுடன் நிறைவடைந்தது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நிதி பொறுப்பு கூறலை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக நடத்தப்பட்ட வாகன ஏலத்தில் 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களுக்கான உதவித்தொகையை தாமதமின்றி வழங்குமாறு கோரிக்கை. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை தாமதமின்றி வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக மீனவர்களின் குடும்பத்துக்கு தமிழக அரசின் உதவித்தொகையாக இந்திய மதிப்பில் ரூபாய் 380 வழங்கப்படுகின்றது. இந்த தொகை மீனவர்கள் சிறையில் இருக்கும் நாட்களை மொத்தமாக கணக்கீடு செய்து நாளொன்றுக்கு ரூபாய் 380 வீதம் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பு வைக்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கான உதவித்தொகையை வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தற்போது மீன்பிடி தடை காலம் அமுலில் உள்ளதால் தொழிலின்றி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தாமதமின்றி உதவித்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிடச் சென்ற அதிகாரிகளை தாக்கிய இருவர் கைது. குருநாகல் கொகரெல்ல பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிடுவதற்கு சென்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் அச்சுறுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் அவர் மகன் ஆகியோர் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் தற்போதும் சேவையில் இருக்கும் காவல்துறை அதிகாரி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 19,900 கடந்தது டெங்கு நோயாளர்கள். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 19,900 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் 2,178 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகபட்சமாக 640 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறித்த காலப்பகுதியில் இரத்தினபுரி மாவட்டத்தில் 386 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே டெங்கு நுளம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.